வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாக, என் குழுவின் சார்பாக 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக நீங்கள் ஆதரிங்க. ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி, அஸ்ட்ராலஜி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. அதை எந்த அளவுக்கு முடியுமோ ரீட் பண்ணி, அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரிங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக எனி சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். பன்னிரெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், அதுக்கப்புறம் ஹோரை, சனி ஓரை, புதன் ஓரை, இப்படிலாம் இருக்கே. ஒரு நாள் நம்ம தேர்வு செய்கிறோம். அந்த நாளில் நம்ம ராசி பிரகாரம் நமக்கு நல்ல நேரத்தை கணிச்சு செஞ்சால் நல்லதா, இல்லை இந்த ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரியான ஹோரை சரியில்லை, இல்லை அந்த நாள் சரியில்லை, கரி நாளாக இருக்குது, மரண யோகமாக இருக்குது, இல்லைனா நமக்கு ஒரு துருப்பலனை கொடுக்குற மாதிரி நாளாக இருக்குது, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, சனிக்கிழமையாக இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் காரியங்கள் உருப்படாதா, அதில் செஞ்சால் தோல்வி உறுதியான்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. இதுக்கு சில விளக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ராலஜிக்கலாம் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு கிரகம் ஆதிக்கம் பண்ணுது. நீங்கள் ரொம்ப சின்னதாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஒரு 5000 வருஷத்துக்கு இருக்குது. நானே பார்த்துருக்கேன். ஸோ இந்த பஞ்சாங்கம் நம்ம அவளோட நம்ப வேணாம், ஒரு 100 வருஷம் இருக்குன்னே வச்சுப்போம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு 100 வருஷம் அந்த பஞ்சாங்கம் இருக்குது. திங்கட்கிழமைக்கு அடுத்தது நமக்கு செவ்வாய்க்கிழமை வருது, செவ்வாய்க்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் வியாழன், வியாழனுக்கு அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு. இது நமக்கு நாள் காட்டி. அப்போ ஞாயிறுலேருந்து தோக்கணும்னு வச்சேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம தமிழ் பஞ்சாங்கத்துக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு டேட்டுன்னா என்ன, இப்போ தமிழில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அப்புறம் பங்குனி மாதம், அப்புறம் சித்திரை, அப்புறம் வைகாசி, இப்படி ஒரு மாதத்துக்கும் ஒரு டேட்டு 30 நாள் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. அதை கரெக்டாக 360 நாள் முடியும் போது மறுபடியும் சித்திரை மாதம் வரும். சூரியன் அடுத்த ஒரு ரவுண்டு வந்தோடனே புதுசாக தமிழ் புத்தாண்டு ஒன்று வந்துடும். இது தமிழுடைய பஞ்சாங்கத்துடைய சாஸ்திரம். இப்போ நீங்கள் ஒன்று சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு 2000 வருஷம், இல்லை 1500 வருஷம், இல்லை 3000 வருஷம் நமக்கு இப்போ ஃபாலோ பண்ணுறது இங்கிலீஷ் ஏரா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் உதாரணத்துக்கு இப்போ 25 மார்ச் அப்படின்னா 25 மார்ச் 2026, அதுக்கடுத்து 26 மார்ச் 2027. ஸோ அந்த நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் அப்படின்னு வந்துட்டுருக்கு. இதை நம்ம எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 400 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. இதை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுலேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் தமிழ் பஞ்சாயத்தை இன்னும் வச்சு நம்ம அதையும் ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம். இங்கிலீஷ் பிரகாரம் நமக்கு மிட் நைட் 12 o'clock டைம் சேஞ்ச் ஆகும். அடுத்த நாள் டேட்டு மாறிடும். தமிழ் பிரகாரம் காலைல 6 மணிலேருந்து 6 மணிக்கு தான் சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு என்னென்னா ஆச்சரியம் என்னென்னா, ஒரு அதாவது நம்ம நாட்டில், நம்ம பாரம்பரியத்தில் நம்ம தினந்தோறும் அந்த தேதினா இப்போ உலகம் ஃபுல்லாக ஒரே டேட்டை ஃபாலோ பண்ணுறோம். டைம் ஜோன் மாறும்போது யூஎஸில் ஒரு டைம் இருக்குது, ஜப்பானில் ஒரு டைம் இருக்குது, இந்த பக்கம் லண்டனில் ஒரு டைம் இருக்குது, இந்தியாவில் ஒரு டைம் இருக்குதுன்னு சொல்லி டைம் ஜோனை பிரிச்சுக்கிறோம். நான் நாளையும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஒரு டேட்டை மாற்றினவங்களுக்கு, ஒரு டைம் ஜோனை மாற்றினவங்களுக்கு, எல்லாம் மாற்றினவங்களுக்கு இன்னும் அந்த 7 நாளை யாராலையும் மாற்ற முடியலையே. இப்போ நீங்கள் யுகமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2000 வருஷம் முன்னாடி கூட எடுத்துங்க, இல்லை 3000 இயர்ஸ் பிஃபோர் கூட எடுத்துங்க. இந்த 7 நாட்கள், சண்டே இங்கிலீஷில் எடுத்துங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, டர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இந்த பக்கம் தமிழில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. மாறவே இல்லையே. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு வலிமையானவர்களாக, எந்த அளவுக்கு அந்த சிந்தனை தெளிவானவர்களாக இருந்தால் இந்த 7 நாள் அழகாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இது ஒரு கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். ஒரு நாளை தேர்வு செய்யும்போது நமக்கு கொடுத்த அந்த பஞ்சாங்கத்துடைய முறை என்ன? ஜென்ரலாக ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்போ டெய்லி வேலைக்கு போகிறோம். இப்போ டெய்லி நம்ம ரொட்டீனாக டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம், டெய்லி நம்ம இப்போ ஒரு டாக்டராக இருந்தால் டெய்லி பேஷண்ட்ஸை பார்க்க போகிறோம். இது டெய்லி ரொட்டீன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வேறு வழி இல்லை. அதுக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு புது காரியம் ஒன்று தொடங்குனீங்க. இப்போ ராகு காலம், யமகண்டம் ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க? ராகு என்றால் அவருடைய காலத்தில் ஒரு காரியத்தை செய்தால் அவர் தடைகளை உண்டு செய்வார், தாமதங்களை ஏற்படுத்துவார், இல்லை அந்த காரியங்கள் நடந்து முடிந்தாலுமே சில பல மன வருத்தத்தை ஏற்படுத்துவார் யாருக்காவது. அப்படிங்கிறதா ராகுவுடைய காலம், அவருடைய ஆட்சி செய்யும் காலம். அது விஷக்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த காலத்தில் புதிய காரியங்கள், ஒரு ஜுவல் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க,
ஒரு வீடு புக் பண்ணுறீங்க, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை கையெழுத்து போடுறீங்க, அது ராகு காலத்தை செய்யாதீங்கன்னு ஒரு கருத்து. அதே மாதிரி தான் யமகண்டம் கிட்டத்தட்ட. அது கேதுவின் ஆதிக்கம், அது ராகுவின் ஆதிக்கம். அதான் யமகண்டம்னு சொல்கிறது. அப்போ கண்டங்கள் நிறைந்த இந்த காலத்தை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரி, இப்போ வந்து அன்றைக்கி வந்து ஒரு நாள் மரண யோகமாக இருக்குது, அன்றைக்கி நாள் அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, இது சரியில்லை, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. கரெக்டு தான். தவிர்க்கவே முடியல, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் கடவுள் வந்து நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு. ஒரு நாள் நமக்கு வந்து ராகு காலமாக இருக்குது, இல்லை யமகண்டமாக இருக்குது, இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, அன்றைக்கி நேரம் சரியில்லை, என்ன இருந்தாலுமே இதெல்லாம் உண்டு செய்த படைத்த இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால், அந்த பிரார்த்தனையோட மனதார இது உன் பொறுப்பு, இது உன் செயல், இது என் செயல் கிடையாது, நீங்கள் இறங்கி செய்யுங்க. ஒரு வழி இல்லாத போது, தவிர்க்க முடியாத போது அந்த அந்த செயலில் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள், பாதிப்புகளை இறைவன் தடுத்து நிறுத்துவார், உங்களை காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இதுக்கு வேறு சில தாந்திரிக் பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தாந்திரிக் பரிகாரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ராகு காலத்தை ஒரு வேலை செய்ய வேண்டி வருது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டம்மியாக உன்னை செஞ்சுட்டு செய்யுங்க அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கையெழுத்து போடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு பெண்ணை வாங்கி போடாமல் டம்மியாக ஒரு பேப்பரில் ஒரு 4 முறை அந்த கையெழுத்தை போட்டு ஸ்க்ரிபிள் பண்ணி அதை கிழிச்சிட்டா, அப்போ ராகுடைய தோஷம் என்ன சொல்லுது? எதையாவது செய்ய போனால் அந்த காரியத்துடைய துவக்கத்தில் நான் ஒரு தடங்கல் பண்ணுவேன்னு இருக்குது. நீங்களே டம்மியாக ஒரு துவக்கம் மாதிரி பண்ணி அதை வந்து ஸ்க்ரிபிள் பண்ணுவோம். இதுதான் வந்து தாந்திரிக் மெத்தட். அது மாதிரி தான் கேதுவின் காலம். கேதுவின் காலம் எதையாவது ஒன்று முடிக்க போனீங்கன்னா, அந்த முடிவில் நான் வந்து உனக்கு ஒரு சிக்கலை உருவாக்குவேன். ஸோ அந்த முடிவில் இல்லாத அதுக்கு ஒரு தாந்திரிக்காக ஒரு மாற்று வழி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது இது ஒரு பரிகாரமாக அமையுது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஒரு மருத்துவரை சந்திக்கிறோமா, செவ்வாய்க்கிழமை போய் சந்திங்க. ஒரு நோயை குணப்படுத்தணுமா, செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். முதல்ல ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு பொருள் வாங்கணுமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். ரெட் கலர் கிளாத்து செவ்வாய்க்கிழமை வாங்கலாம். செவ்வாய்னாலே வந்து அந்த செவ்வாய்னா வீர தீர செயல்களும் அந்த செவ்வாய் பொருத்தமான நாள். அப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் பண்ணால் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். அதில் இந்த ராகு கல்யாணம் கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அது தவிர்க்க முடியாத பட்சத்தை பிரார்த்தனையோட முடிஞ்சால் இந்த மாதிரி தாந்திரிக் மெத்தட்ஸோட ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக கை கொடுக்கும். இதுதான். மற்றபடி வந்து எல்லா நாளும் நம்ம வந்து அப்படியே இது செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. பட் பொதுவாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க, இப்போ ஒரு சனி ஓரையில் கிளம்புறீங்க. அப்போ அந்த சமயத்தில் உங்கள் வாகனம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது. வாகனத்துக்கு சக்கரங்களால் தான் வாகனம் நகரும். ஒரு சனி ஓர கிளம்பும் போது என்ன வந்து வாகனம் பங்க்சர் ஆகுது, யாராவது அப்போ தான் இடிக்கிறாங்க, டிராஃபிக்கில் மாட்டுறீங்க. டிராஃபிக் எப்பவுமே இருக்கும். பட் நீங்கள் போகிற பாதையில் அன்றைக்கி அதிகமாக இன்னும் சிக்கல்களை உருவாக்குது, மைண்ட் கன்ஃபியூஷன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஹோரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சிலதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? சரணாகதி அடைஞ்சு வாழ்க்கையை தள்ள வேண்டியது தான். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான கண்டென்ட் தான். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டைட்டிலில் வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பெட்டராக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டிங்கில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேனலையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, ஏதாவது வகையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய நான் புது வேர்ல்டு நியூஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து கொடுப்பேன், அதையும் பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சேவை தேவை, உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் வேணுமா, நியூமராலஜி படி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணுமா, ஜாப் ரிலேட்டாக வேணுமா, கரியர் ரிலேட்டாக வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டாக வேணுமா, மேரேஜ் லைஃப்பை பற்றி இல்லை மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எந்த விதமான பலனாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினில் எங்களோட டீமோட நம்பர்ஸ் இருக்குது, சைட்டும் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பயனுள்ள சர்வீஸை எடுத்துக்கலாம். ஓகே, இதை தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவைப்படுதோ, உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட பேசணும், என்னை நேரில் வந்து மீட் பண்ணணும், இல்லை என்னோடய ஃபோனில் பேசணும், சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டீமை அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக த பெஸ்ட் சர்வீஸாக பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தான் இந்த சர்வீஸை இன்னும் நான் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.